ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். சங்கீதம் 31 வசனம் 7 முன்பகுதி. பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியிலே, இடுக்கண்கள் மத்தியிலே, துரத்துதலின் மத்தியிலே, எவ்வளவோ ஏமாற்றத்தின் மத்தியில் அவர் சொல்கிறாரு, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். உம்முடைய கிருபை இருந்தால் போதும்ப்பா, எனக்கு அந்த கிருபையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எத்தனையோ காரியம் என்னுடைய உபத்திரவம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து என் வியாகுலங்கள்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் கூட பாருங்கள், 8வது வசனம், சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்று சொல்லப்படுது. பாருங்க, எத்தனையோ முறை சவுல் துரத்தி கூட அண்ணன் ரொம்ப. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். சங்கீதம் 31 வசனம் 7 முன்பகுதி. பாருங்க, தாவீது எவ்வளவோ உபத்திரவப்பட்டு பிரச்சனையோடு, பலவிதமான ஏமாற்றத்தோடு, துரத்துதலோடு, சத்துருவால் துரத்தப்பட்ட போதும் ஒரு தெள்ளு பூச்சியை போல, அது மட்டும் இல்லை, ஒரு நாயை துரத்துறது போல அப்படிலாம் துரத்துறான் சவுல். ஆனால் தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணல, பாதுகாத்து கொண்டார். அவருடைய கிருபையில் அவர் களி கூர்ந்து மகிழும்படியாக. அடுத்த வசனம் சொல்லுது, நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அடுத்த வசனம், சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினேன். அதை தான் சொல்கிறாரு. நான் எத்தனையோ முறை சத்துருவின் கையில் நான் மாட்டும் போது கூட நீர் என்னை என்ன பண்ணல, சத்துருவின் கையில் என்னை ஒப்பு கொடுக்கல, ஆனால் சத்துருவை என் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். எத்தனை முறை பாருங்கள், சவுலை தாவீது கையில் ஒப்பு கொடுக்குறார். ஆனால் அவங்களோட தாவீதோட கூட இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, இதான் சந்தர்ப்பம், ஆண்டவர் உங்களுக்கு சத்துருவை உங்கள் கையில் கொடுத்துட்டார், போட்டு தள்ளிடுங்க, இல்லைன்னா நாங்கள் போய் தள்ளுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தாவீது என்ன சொல்ல, இல்லை அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே நம்ம கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை அவனை பாதுகாத்தார். ஆனால் கூட சவுல் தாவீதை அவன் சாகிற வரைக்கும் என்ன பண்ணுறாரு, துரத்திக்கிட்டே வரார். ஆனால் ஆண்டவர் சத்துருவின் கையில் அவன் தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை, மாறாக அவர் உயர்த்தினார். என் பாதங்களை விசாலத்திலே வைத்தீர், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று அப்படின்னு நிறைய காரியம் சொல்கிறார். ஆனால் நான் உம்முடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன் என்று சொல்கிறார். நீங்களும் நானும் அப்படி சொல்ல வேண்டும். என் கண்மலை ஆண்டவரே, என் கோட்டை நீரே. பாருங்கள், 4ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்கள், என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்த எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும் அப்படின்னு ஆண்டவரை தான் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீர்தான் என் பலத்த துருகம், நீர்தான் என அடைக்கலம் அப்படின்னு 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி முதல் வசனத்தில், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்கிறாரு, உம்முடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீங்களும் நானும் அவருடைய கிருபை இருந்தால் போதும். அவருடைய நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய எல்லாம் இருந்து அவருடைய கிருபை இல்லாவிட்டால், அவருடைய கிருபை நம்மை காத்த நிழல் அந்த கிருபை நிழல் நம்மை விட்டு கடந்து போயிருக்குமென்னா நம்மை போல பரிதபிக்கிறவர்கள் யாருமே இல்லை. அதனால் எல்லாமே இல்லாமல் இருந்தாலும் அவருடைய கிருபை இருந்தால் போதும். நாம் அதில் மகிழ்ந்து களி கூறும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாவீதை போல நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். கிருபையால் களி கூறுவோம், கிருபையால் களி கூறுவோம், கிருபையால் களி கூறுவோம், கிருபையால் களி கூறுவோம். கிருபை 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 கிருபை, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை ஆற்றியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை, கிருபையால் களி கூறுவோம்,
உங்க கிருபையால் களி கூறுவோம். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. தாவீதை எத்தனையோ சமயங்கள் ஆண்டவர் வேட்டை நாயை போல ஆண்டவரே, ஒரு தெள்ளு பூச்சியை போல ஆண்டவரே அவனை துரத்தி வந்த போதிலும் சத்துருவின் கையிலே நீர் அவரை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் சத்துருவை இவன் கையில் ஒப்பு கொடுத்தீர். ஆனால் ஆண்டவரே தகப்பனே, தாவீது உமக்கு பயந்தவனாய் இருந்தபடினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கைகளை போட மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு இருந்த ஆண்டவரே. எனவே நீர் அவரை உயர்த்தினீர் ஆண்டவரே, ராஜாவாக உயர்த்தினீர் ஆண்டவரே. ஆடுகளின் பின்னே போய்கொண்டது அவனை தூக்கி எடுத்து வந்த ஆண்டவரே தகப்பனே, நீர் ராஜாவாய் உயர்த்தினை நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினால மகிழ்ந்து களி கூறுகிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் கூட இந்த நாளிலே உம்முடைய கிருபையினால் களி கூர்ந்து மகிழ ஆண்டவர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் தீமோத்தேயு 1 தெசலோனிக்கேயர் 3:6. இன்றைய கேள்வி, எப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி நாடவும், எதை பார்க்கவும், எதினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். எப்படி இருக்க வேண்டும், இருக்கும்படி நாடவும், எதை பார்க்கவும், எதினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார்.